அனைவருக்கும் வணக்கம். 3.8.3 மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம். ஆரம் கொண்ட வட்ட வடிவ கம்பிச்சுருள் எடுத்திருக்கோம். இதில் I அப்படின்ற மின்னோட்டம் பாயுது. மையம் ஓவிலிருந்து Z தூரத்தில் P அப்படின்ற ஒரு புள்ளியை கருதுகிறோம். இந்த வட்ட வடிவ கம்பிச்சுருளில் C மற்றும் D புள்ளியில் ஒரு சிறிய நீளக்கூறு dl நீளக்கூறு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த dl நீளக்கூறிலிருந்து r தொலைவில் P புள்ளி இருக்கிறதா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி Dலிருந்தும் r தூரத்தில் P அப்படின்ற புள்ளி இருக்கு. பையர்-சாவர்ட் விதியை பயன்படுத்தி மின்னோட்ட கூறு IDL வெக்டார் ஆல் P புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் dB வெக்டார் ஈக்குவல் டு mu0 IDL cross r cap divided by 4 pi r square. இதில் இந்த வெக்டரை கூரை எடுத்துட்டு எண் மதிப்பாக மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது dB equal to mu0 by 4 pi IDL sin theta by r square equal to mu0 by 4 pi IDL by r square. இங்கே தீட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா IDL வெக்டார் மற்றும் r வெக்டாருக்கு இவற்றிற்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படி இருக்கும்போது 90 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சைன் தீட்டா ஈக்குவல் டு 90னா 1 அப்படின்னு வரும். ஸோ அந்த சைன் தீட்டா மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கிறதுனால ஈக்குவேஷன் கொஞ்சம் மாறி வருது. mu0 by 4 pi IDL by r square. dB வெக்டாரின் திசை மின்னோட்ட கூறு IDL வெக்டார் மற்றும் CP ஆகியவற்றிற்கு செங்குத்தாக இருக்கும். அதாவது CPக்கு குத்தாக PR திசையில் இருக்கும். அதாவது CP இதுக்கு செங்குத்து வந்து இந்த திசை PR திசை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி DPக்கு செங்குத்தாக PS திசை இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய dB வெக்டார். இந்த டைரக்ஷன்ல dB வெக்டார். புள்ளி Dயில் உள்ள மின்னோட்ட கூறினால் Pயில் ஏற்படும் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு புள்ளி Cயில் உள்ள மின்னோட்ட கூறினால் Pயில் ஏற்படும் காந்தப்புலத்தின் எண் மதிப்புக்கு சமம். இந்த ரெண்டு புள்ளியும் C மற்றும் D இந்த ரெண்டு புள்ளியும் சம தூரத்தில் இருக்கு Pயிலிருந்து. அதனால இந்த ரெண்டு புள்ளியினால் Pயில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தின் எண் மதிப்பு சமமாக தான் இருக்கும். ஒவ்வொரு மின்னோட்ட கூறினாலும் ஏற்படும் காந்தப்புலம் dB வெக்டரை y திசையில் dB cos phi என்றும் z திசையில் dB sin phi என்றும் இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம். இதில் கிடைத்தல கூறு செங்குத்து கூறு அப்படின்னு ரெண்டு இருக்கு. இதில் கிடைத்தல கூறு வந்து cos phi அப்படின்னும் கிடைத்தல கூறு வந்து dB cos phi அப்படின்னும் செங்குத்து கூறு வந்து dB sin phi அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதில் கிடைத்தல கூறு ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கு. அதனால ஒன்றை சமன் செஞ்சுக்கொள்ளும். இதில் செங்குத்து கூறு இதனால மட்டும்தான் நமக்கு அந்த P அப்படின்ற புள்ளியில காந்தப்புலம் உருவாகுது. ஸோ அதனால இந்த செங்குத்து கூறை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு P புள்ளியில காந்தப்புலத்தை நம்ம கணக்கிட போறோம். B வெக்டார் equal to integral dB வெக்டார் equal to integral dB sin phi k cap. இதில் dBயோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு sin phi அப்படியே வச்சிருக்கோம். mu0 I by 4 pi integral dl by r square sin phi k cap. முக்கோணம் OCPயிலிருந்து இங்க மையம் O C P அப்படின்ற இந்த புள்ளி, இந்த தொலைவு Z அப்படின்னும் ஓக்கும் சிக்கு இடையே உள்ள தொலைவு கேபிட்டல் R, இது ரேடியஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம் R அப்படின்னும், இந்த C மற்றும் Pக்கு இடையே உள்ள தொலைவு R அப்படின்னு எடுத்திருக்கோம். இதனுடைய கோணம் வந்து phi அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த முக்கோணத்தில் sin phiயோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். sin phi ஈக்குவல் டு
எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ இப்போ எதிர்பக்கத்தோட மதிப்பு ஆர், கர்ணத்தோட மதிப்பு ஆர். இந்த ஆர் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் sin phi ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆரோட வேல்யூ தான் நமக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த sin phi மதிப்பு. இந்த sin phi மதிப்பை இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா b வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் I பை 4 pi r divided by r square plus z square whole power 3/2 k cap integral dl. இந்த dl அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பிச்சுருளோட மொத்த நீளம். இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா இந்த b மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த நீளம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 0லேருந்து 2πr வரைக்கும் நீளம் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த 2πr இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இன்டெகிரலோட மதிப்பு நமக்கு வந்து இன்டெகிரல் dl இது 0 2πr. ஸோ இதனோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2πr அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை இந்த 2πr மதிப்பு எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மியூ நாட் I பை 4 pi r divided by r square plus z square whole power 3/2 2πr. இந்த பை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே 2 கிடைக்கும். இந்த ஆரையும் இந்த ஆரையும் பெருக்கணும் அப்படின்னா r ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ இது இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். மியூ நாட் I பை 2 r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 k கேப். வட்டச்சுருள் n சுற்றுகளை கொண்டது எனில் காந்தப்புலம் b வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ni பை 2 r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 k கேப். சுருளின் மையத்தில் காந்தப்புலம், அதாவது நம்ம எடுத்திருக்க சுருளில் z தூரத்தில் தான் நம்ம என்ன எடுத்திருக்கணும், p அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த புள்ளியில் தான் கண்டுபிடிச்ச காந்தப்புலம் தான் இந்த ஈக்குவேஷன். சப்போஸ் n சுற்று இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த சுற்றில் மையத்தில் காந்தப்புலம் கணக்கிடணும் அப்படின்னா இசட்டோட வேல்யூ வந்து இருக்காது. நமக்கு வந்து இசட் 0 அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போது இதில் இசட் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மியூ நாட் ni பை 2 r ஸ்கொயர் பை r கியூப் அப்படின்னு கிடைக்கும். இங்கே k கேப். இந்த r கியூபையும் r ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணோம்னா கீழே மட்டும் ஒரே ஒரு r இருக்கும். அதுதான் இந்த ஈக்குவேஷன். b வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ni பை 2r k கேப். ஏன்னா z 0 அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த இசட்டோட வேல்யூ வேரியேஷன் ஆச்சு அப்படின்னா காந்தப்புலம் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இசட்டோட வேல்யூ வந்து எப்போ 0 ஆகுதோ அப்போ வந்து காந்தப்புலம் வந்து அதிகமாகும். இசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக காந்தப்புலம் வந்து குறைஞ்சிக்கிட்டேவும் இருக்கும். நன்றி.